ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. அறிவும் உணர்ச்சியும். பெற்றோர் பிள்ளைகள் என்ற உறவின் அடிப்படையில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை பொறுப்புடன் செய்கின்றனர். பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கின்றனர். இது உறவை குறித்த அறிவின் அடிப்படையிலான செயல்பாடு. பெற்றோரும் பிள்ளைகளும் அன்போடு பழகி பேசி ஒருவருக்கொருவர் ஐக்கியமாய் இருக்கின்றனர். இது உறவின் விளைவான உணர்வுபூர்வமான செயல்பாடு. பெற்றோர் பிள்ளைகள் உறவில் இந்த இரண்டு வகை செயல்பாடுகளும் இருந்தால்தான் குடும்பம் குதூகல நிலையில் இருக்கும். அதுபோல தேவனோடு நமக்குள்ள உறவு நிலையில் அறிவுபூர்வமான செயல்பாடும் உணவுபூர்வமான செயல்பாடும் இணைந்து இயங்க வேண்டும். தேவனுடைய காரியங்களை குறித்த அறிவோடு அவருக்கு முன்பாக ஒழுங்குமுறைமிக்க வாழ்க்கையை வாழ்கின்ற அறிவுபூர்வ செயல்பாடு தேவை. அத்துடன் தேவ உறவை குறித்த உணர்ச்சி பூர்வமான உற்சாக செயல்பாடுகளும் தேவை. இயேசு கிறிஸ்து எப்போதும் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானவைகளை செய்து அதன் விளைவாக பிதா தம்மோடு இருப்பதை எப்போதும் உறுதிப்படுத்தி உணர்ந்தார். எனவே அவர் ஒருபோதும் தனிமை உணர்வினால் வருத்தப்பட்டதில்லை. சீடர்கள் யாவரும் தம்மை விட்டு ஓடிப்போக போகிறார்கள் என்பதை அறிந்திருந்தும் தாம் தனியாக விடப்படுவதில்லை, பிதா தம்மோடு இருப்பார் என்ற நிச்சயத்தை அவர் பெற்றிருந்தார். நாம் தேவனை துதித்து பாடி ஸ்தோத்தரித்து ஆராதித்து ஆவியின் களிப்பை உணர விரும்புகிறோம். எதற்காக? தேவ ஐக்கியத்தை உணர்ச்சி பூர்வமாக அனுபவிப்பதற்காக. பரிசுத்தமாக வாழ்ந்தால் மட்டும் போதும் என்று உற்சாக குதூகல உணர்வுகளை நாம் புறக்கணிக்கவும் கூடாது. பாடி துதித்து பரவச நிலை அடைந்தாலே அதுவே போதும் என எண்ணி அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுதலை குறித்து அசட்டையாகவும் இருக்கக்கூடாது. சிலர் ஆவிக்குரிய விஷயங்களில் உணர்ச்சி பூர்வ உற்சாகங்கள் அவசியமில்லை என எண்ணி விடுகின்றனர். சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கை என்றாலே உணர்ச்சி பூர்வ உற்சாக மனநிலைகள் தான் என எண்ணி விடுகின்றனர். எனவே தேவனுடைய காரியங்களை சரியாக சிந்தித்து செவ்வையாய் செயல்பட வேண்டியதன் தேவையை உணராமல் போய்விடுகின்றார்கள். அறிவுபூர்வ ஒழுங்குகளும் உணர்ச்சி பூர்வ உற்சாகங்களும் இணைந்தால்தான் இறை வாழ்க்கை இன்பமாயிருக்கும். சிந்தனைக்கு: உண்மையை புரிந்து கொள்ள அல்ல, அதனை ஏற்றுக்கொள்ளத்தான் மனிதன் சிரமப்படுகிறான். உண்மையை புரிந்து கொள்ள அல்ல, அதனை ஏற்றுக்கொள்ளத்தான் மனிதன் சிரமப்படுகிறான்.